இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவானது இது இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கக்கூடும். ஆனால் இது இந்தியா இல்லை, இது வந்து கனடா டொரண்டோவில் உள்ள ஜெராட் ஸ்ட்ரீட். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னம் இந்த ஜெராட் ஸ்ட்ரீட்டை குட்டி இந்தியா என்று அழைப்பார்கள். இப்போது இந்தியன் பஜார் என்று அழைத்தார்கள். பிறகு இப்போது இடமே தெரியாத மாதிரி போடுது. ஒரு சில இந்தியன் அந்த வர்த்தக நிலையங்கள் இருந்தாலும் இந்த இடம் வந்து இப்போ களை கட்டி இருந்த இடம் வந்து இப்போ வெறிச்சோடி போய் கிடக்குது. இது வந்து தீபாவளி இந்தியன் ஜெராட் இந்தியன் பஜார் என்று அழைக்கப்படும் இந்த இடத்துக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டம் செய்கிறார்கள். இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அநேகமாக மக்கள் நிறைய பேர் வருவார்கள் நினைச்சினா யாருமே பெருசாக இல்லை. ஆனால் ஒரு 30-25 வருஷத்துக்கு முன்னம் இருந்தது போல் இப்போ இல்லை. என்னென்னு சொன்னால் எல்லாம் மூவ் பண்ணி ப்ரம்டன், மிஸ்ஸஸாகா, ஸ்காப்ரோண்ட் எல்லாம் மூவ் பண்ணி போன பிறகு இப்போ இந்த ஜெராட் ஸ்ட்ரீட் வந்து வெறிச்சோடி போய் கிடக்குது. இந்தியா மக்கள் மிக மிக குறைவு இப்போது. அது சின்ன ஒரு இடத்துல இந்த கலை நிகழ்ச்சி நடக்குது, தீபாவளி நிகழ்ச்சி நடக்குது. வருபவர்களுக்கு சமோசா, அதே போல் இந்த நெடுங்கால் ஆட்டம் என்று சொல்லி அதுவும் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பொண்ணு வந்து நெடுங்கால் தடி கட்டி அதை கவர் பண்ணி நின்று ஆடிக்கொண்டிருக்கா, பேலன்ஸ் பண்ணி ஆடிக்கொண்டிருக்கிறா. அது சேலஞ்ச் தான். இதை வந்து நிறைய பேர் வந்து படம் ஓடிக்கணும், போட்டு ஓடிக்கணும் பக்கத்தில் நின்று ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வினோதமாக இருந்தாலும் இது நாங்கள் ஒரே வேறு வீடியோவில் பார்த்து நாங்கள். அதுபோக சமோசா கொடுக்கணும், சமோசா, டீ, அதுபோல் லட்டு அது போன்றதுக்கு நிறைய பேர் லைனில் நிற்கணும். எதிர்பார்த்த அளவு சனம் இல்லை. கலை நிகழ்ச்சிகள் இரவுக்கு நடக்கும் போலடாக்கு, கொஞ்சம் லேட்டு 10 மணி மட்டும் நிகழ்வு நடக்கும் போலடாக்கு. என்னென்ன நிகழ்ச்சின்னு தெரியல. இது கொஞ்சம் ஆக்களை தான் வர தொடங்கிக்கணும். பெருசாக ஒரு நெரிசல் ஒன்றும் இல்லை. போலீஸ் 1-2 பேர் நிற்கணும் என்று சொன்னால் பாதுகாப்புக்கும். யாராவது வந்து தள்ளுமுள்ளு செய்தால் கூட போலீஸ் நிற்கணும் கட்டுப்படுத்த. இது டொரண்டோ ஜெராட் ஸ்ட்ரீட்டில் உள்ள இந்தியன் பஜார் என்று அழைக்கப்படும் இடத்துல வந்து தீபாவளி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கு. இங்கே பல மொழி மக்கள் நிற்கிறார்கள். இப்போ இந்தியாவால் மக்கள் இல்லை. இங்கே பார்க்க லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே சமோசா போன்றதுக்கு ரெண்டு தான் நிற்கிறோம், இல்லை லைனில் நிற்கிறோம். இது அந்த ஸ்ட்ரீட். சரி, சுற்றி வீடியோ பாருங்கள். அது போக இந்த இரவு நேரத்தில் அந்த டான்ஸ் ஒன்று லைட் ஷோவோடு சேர்ந்து ஆடுவாங்க. அதையும் இதில் நினைச்சி விட்றேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களை கருத்தை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பாருங்கள். நன்றி.
இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து சைட் வாக். இந்த சைட் வாக்கில் இந்தியன் பஜார் கடைகள் இருக்குது. இங்கே ஒரு சில கடைகள் இருக்குது, ஸ்வீட் ஐட்டங்கள் சேல் போட்டிருக்காங்க. அதை பண்ணுறதுக்கு மக்கள் வந்து வேண்டியிருக்கோம். இது கொஞ்சம் விலை குறைச்சி போட்டிருக்கணும் போட, விலையை குறைச்சி போட்டபடியாக வெளியில் ஸ்ட்ரீட்டில் வச்சு வைக்கணும். இந்தியா மாதிரியே இருக்குது பார்க்க. இது பல வகையான ஸ்வீட் ஐட்டங்களை வேண்டி கொண்டிருக்கணும். இந்தியா வாழ் மக்களும் சரி, பிற மொழி மக்களும் வந்து வேண்டி கொண்டு போயிடணும். ஸ்வீட் ஐட்டங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சு வைக்கணும். அதுபோக அங்கே பானிபூரியும் வைக்கணும். சரி, இந்த வீடியோ கொண்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களை கருத்தை கமெண்டில் போடுங்க. நன்றி.